நாங்கள் என்ன சொல்கிறோமா, நாங்கள் எல்லா இடத்துலையும் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறோம், அப்ஜெக்ஷன் கொடுத்துருக்கோம். இவங்களுக்கும் அது இருக்குது, அந்த உரிமை இருக்குது. என்ன பண்ணியிருக்கணும், இவங்க வாக்குச்சாவடியிலேருந்து வர முடியாமல் கையெழுத்து போடாமல் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்கணும். நாங்கள் இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. இரவெல்லாம் யோசித்து காலையில் வந்து பத்திரிகையாளரை சந்தித்து விருதுநகருடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, மறுவாக்குன்னு வெளியில் வந்து சொல்கிறத விட அங்கேயே அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணி ஒரு லெட்டர் கொடுக்க வேண்டியதானே ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு. அங்கே ஒத்துட்டு தானே வராங்க, பார்த்துட்டு அவங்க கண் முன்னாடி தானே என்றாங்க. நாங்கள் சொல்கிறது என்னென்னா, எங்களை தூக்கி வெளியிலேயே போடுறாங்க. எங்களுடைய பூத் ஏஜென்ட்டெல்லாம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க பல இடங்களில், அராஜகம் நடந்திருக்கு. அதுமாரி விருதுநகரில் எங்கேயும் நடக்கலை. அதுக்கு சொல்ல வரேன் நான், அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அதே இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ரிட்டர்னிங் ஆஃபீஸுக்கு ஒரு கடிதம் எழுதி பதிவு பண்ண வேண்டியதானாங்க. சரி, அங்கே கூட அவர் வாங்கலைன்னு வச்சுக்கோங்க, வெளியில் வந்து பத்திரிக்கையாளர்லாம் கேட்குறாங்க, வெயிட் பண்ணுறாங்க. பத்திரிக்கையாளர் சந்தித்து நான் கேட்டேன், இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் மாவட்ட ஆட்சித்தலைவர் காது கொடுத்து கேட்கல, செவிசாய்க்கவில்லைன்னு ஒரு அப்ஜெக்ஷன் அங்கே பதிவு பண்ணியிருக்கலாம். அதுதான் கேட்குறோம். நீங்கள் அங்கே எல்லாம் பேசாமல் இரவெல்லாம் யோசித்து காலையில் எப்படி பேசுகிறீங்களன்றது தான் சொல்கிறோம். சரி, அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார்கள், அவருடைய வருத்தம் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகளுடைய வேட்பாளர் மேலே கொஞ்சம் பார்த்து பேசியிருக்கலாம். எப்பொழுதும் அவர் நம்முடைய விஜயகாந்த் அவர்களை நாங்கள் நேசிக்குபவர்கள், அவர் மேல் மரியாதை வச்சுருக்கோம். எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வருகின்ற 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு பெருந்தலைவர் காமராஜருடைய அரங்கத்தில் நடக்க இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போன்று நாளை காலை புதுடெல்லியில் நடக்கின்ற அகில இந்திய காரிய கமிட்டி கூட்டத்தில், காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்கில் காலை 11 மணிக்கு தமிழ்நாட்டு சார்பாக நாங்கள் கலந்து கொள்கிறோம். தேங்க்யூ. அதே போன்று இன்று ஒரு முக்கியமான செய்தியாளர்கள் சந்திப்பு இருக்கு. 4 மணிக்கு நம்முடைய மேலாள் நிதியமைச்சர் திரு ப. சிதம்பரம் அவர்கள் பத்திரிகையாளரை இந்த அரங்கத்தில் சந்திக்கிறார். இந்த தேர்தலை பற்றியும் பங்கு சந்தைகள் பற்றியும் விரிவாக பேசவிருக்கிறார் 4 மணிக்கென்று. எங்கள் இந்தியா கூட்டணி போயிட்டு இருக்கு. இதில் ஏதாவது குளறுபடி பண்ணலாமான்னு முயற்சி செய்கிறாரு. நாங்கள் ரொம்ப இன்டாக்டாக இருக்கோம், காங்கிரஸும் திமுகவும். அதே மாதிரி 99 தொலைக்காட்சியெல்லாம் காமிச்சிட்டு இருந்தீங்க. நேற்றுக்கு ஒரு சுயேட்சை எங்களிலிருந்து போன பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸில் தன்னை இணைத்திருக்கிறார். இப்பொழுது 3 டிஜிட் 100 பாராளுமன்ற உறுப்பினராக வலிமையான எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாளில் 2 சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சேரவிருக்கிறார்கள். எல்லோரும் தலைவர் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வைத்து காங்கிரஸை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான முடிவை எல்லா கட்சிகளும் சேர்ந்து எடுப்பார்கள். நன்றி.